ஹாப்பி சண்டே 2 ஹார்ஸ் சண்டேனாவே ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா இல்லைங்க, பிஸியாக இருந்துச்சு. எழுந்தோடனே சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு வெடிக்க சொன்னாங்கன்ட்டு ஊற வச்சாச்சு. இட்லி மாவு பார்த்தா கம்மியாக இருந்தது, அதையும் ஊற போட்டாச்சு அரைக்கலான்னுட்டு. சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சமாக மட்டன் எடுத்து தண்ணி குழம்பு வைக்கலாம், உருளைக்கிழங்கும் முருங்காவை போட்டு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு அது ஒரு பக்கம் வேக போட்டுட்டேன். கீரை இருந்து சிறுகீரை பருப்பு போட்டு கடைஞ்சிலான்ட்டு அது ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. கீரை வெந்த உடனே தாளித்து கொட்டிட்டேன். குழம்பு பார்த்தா காரமாகிடுச்சு மட்டன் குழம்பு, அதனால் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து விட்டு அது சரி பண்ணியாச்சுங்க. சரி பண்ணிட்டு தோசை சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிடலான்ட்டு குழம்பு வச்சு பாப்பா கொடுத்தாச்சு. எல்லோரும் அதே தான். அப்புறம் அம்மா வந்து சிக்கன் எடுத்து கொஞ்சம் தொக்கு பண்ணுறேன்னாங்க. நான் மீதி சிக்கனை பாப்பாவுக்கு ஊற வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணலான்னு. முட்டையை ஒரு பக்கம் வேக போட்டுட்டு எல்லோரும் காஃபி போட்டு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு இளநீர் உடச்சி கொடுத்துட்டு மேலே போய் இலையை கிள்ளிட்டு வரலான்னு போனேன். பார்த்தா பக்கத்துலேயே கிட்னி பழம் விட்டுருந்தது. அதை பார்த்தா எலி கடிச்சு வச்சுருந்துங்க. சரி ஓகே, அதை விட்டுட்டு இலையை கிள்ளிட்டு கீழே வந்தாச்சு. வந்து சாப்பாடு போட்டுச்சு இலையில. அவ்வளோதான். கீரை சாதம், சிக்கன் தொக்கு, மட்டன் தண்ணி குழம்பு, முட்டை, ரசம், இவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all.